வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு அடிக்கடி சத்தமா ஏப்பம் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கும் நமக்கு இந்த ஃபேட்டி லிவருக்கும் என்ன சம்பந்தம்? இத எவ்ளோ நல்லா ஹோமியோபதியில சரி பண்ண முடியும்? அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. அடிக்கடி இந்த ஏப்பம் சில பேர் பார்த்தீங்கன்னா, நார்மலா இருப்பாங்க. ஒரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா பயங்கரமா ஏப்பம் வரும். ரொம்ப ஏஜ்டாவும் இருக்க மாட்டாங்க. நார்மலா ஒரு யங் ஏஜ்ல தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கே சாதாரணமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இல்லாட்டி கொஞ்சம் லைட்டா தான் சாப்பிட்டிருப்பாங்க. ஹெவியா கூட சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அடிக்கடி சத்தமா ஏப்பம் வந்துட்டே இருக்கும். கண்டினியூஸா இருக்கும். ஒரு நாளைக்கே ஒரு 10 தடவை போடுறாங்க. ஒரு 5, 6 தடவை வந்துருது. ஆனா ரொம்ப சத்தமா வருது. அவங்கள அறியாமயே ரொம்ப மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எனக்கே அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இது எதனால அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டைஜஷன்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஜீரணம் பண்ற தன்மையில ப்ராப்ளம் இருக்கு. நம்ம உடல் பருமனா இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்டாலுமே அது ஜீரணம் பண்றதுக்கு நமக்கு யூஸ்வலா ஒரு 2 இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நமக்கு செமிச்சிடணும். பட் ஆனா நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது. எனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்குமே அந்த 2 இட்லியை ஜீரணம் பண்றதுக்கு ரொம்ப திணறுது நம்ம உடம்பு அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவர் ஒரு ரீசனா இருக்கலாம். ஸோ யூஸ்வலா நமக்கு அல்ட்ராசவுண்ட் நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளோட வயிற்று பகுதியில நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் யூஸ்வலா வரும்போது நமக்கு இந்த இடத்துல கல்லடப்பு இருக்கு, இந்த கிட்னில கல்லடப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் போது மத்தோடு சேர்த்து ஃபேட்டி லிவரும் இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிருப்பாங்க. ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபேட்டி லிவரை மக்கள் அவ்வளவு அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பட் ஆனா இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறனால என்ன ஆகும்னா நமக்கு அடிக்கடி நம்மளுக்கு செரிமான தன்மையில ரொம்ப அதிகமாடியான ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரி எதுக்களிக்கிற மாதிரி, நமக்கு டைஜஷன் சீக்கிரமா ஆகாத மாதிரி, ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, உங்களுக்கு ஏப்பம் ஜாஸ்தி வந்துட்டே இருக்கும், திணற மாதிரி இருக்கும். உடம்பே அந்த என்ன சாப்பிட்டோமோ அதை ஜீரணம் பண்றதுக்கு நம்ம உடம்பே திணற மாதிரி இருக்கும். சில நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு உடம்பு. அந்த அந்த ஃபேட் நம்ம சாப்பிட்டதுல நம்ம நான்வெஜ் நிறைய சாப்பிட்டுருக்கோம், இல்லாட்டி கொழுப்பு மிக்கிறது ஏதாவது மயோனீஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அதை ஜீரணம் பண்ண முடியலன்னா நமக்கு லூஸ் மோஷன் மாதிரி போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த அதிகப்படியான ஏப்பத்துக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஒரு ஃபேட்டி லிவரும் இருக்கும். ஸோ இந்த ஃபேட்டி லிவர்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ரொம்ப அதிகப்படியான லிக்கர் ட்ரிங்கிங்னால வர்ற ஃபேட்டி லிவர். ஸோ அந்த லிக்கர் ட்ரிங்கிங்னால என்ன ஆகும்னா உங்களுக்கு லிவர் அஃபெக்ட் ஆகி உங்களுக்கு நமக்கு அந்த இடத்துல ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் ஆகி லிவர் டேமேஜ் ஆகி நமக்கு சிரோசிஸ் மாதிரி லிவர் சுருங்கிற டைப் மாதிரி கூட ஆகும். அதே மாதிரி இன்னொன்னு நம்ம அதிகப்படியான சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனா உடற்பயிற்சி அதுக்கேற்ற மாதிரி இல்ல அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடுல அதிகப்படியான கலோரி நமக்கு கல்லீரல்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். அந்த கல்லீரல்ல ஸ்டோர் ஆகும்போது இது ரொம்ப எக்ஸஸ் ஆகும்போது நமக்கு ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் பத்தி நம்ம ஏற்கனவே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஸ்டேஜஸ் பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபேட்டி லிவர்லயுமே சேஞ்சஸ்லாம் இருக்கும். ஃபேட்டி லிவர் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே நம்ம உடம்புல நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னாலும் ஒரு சாதாரணமா ஒரு புரோட்டீன் ரிச் ஃபுட், இப்போ நான்வெஜ் சாப்பிட்றீங்க, ஒரு கடலை சாப்பிட்றீங்க, இல்லைன்னா ஒரு மயோனீஸ் சாப்பிட்றீங்க, பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றீங்க, எண்ணெய் ராவா நம்ம ஏதாவது ஒரு எண்ணெயை அப்படியே டைரக்டா நெய் எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றீங்க ஜாஸ்தி அப்படின்னா நம்ம உடம்புல ஜீரணத்தன்மை ரொம்ப கம்மியா ஆயிடும். ஸோ நம்ம உடம்பு ரொம்ப கஷ்டப்படும் அதை செரிமானம் பண்றதுக்கு, எதுக்களிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஏப்பமும் இது முக்கியமான ரீசன் தான். ஸோ இது உடம்பு நமக்கு திணறனால அடிக்கடி அந்த ஏப்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உடம்பு அந்த ஜீரணம் பண்றதுனால அந்த கேஸ் எல்லாம் நமக்கு ஏப்பமா வந்துட்டே இருக்கும். ஸோ முக்கியமான ரீசன் ஒன்னு ஆல்கோஹால், இன்னொன்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோம்னா அது கலோரி போய் ஃபேட்டா தான் போய் ஸ்டோர் ஆகும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் உடல் பருமனா இருக்காங்க, கொலஸ்ட்ரால் அவங்களோட உடம்புல பார்டர் லைன்ல இருக்கு, இல்லாட்டி கொஞ்சம் ஹையா இருக்கு பிளட்ல, அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, பார்டர் லைன்ல சுகர் இருக்கு அப்படின்னாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேட்டி லிவரோட சேர்த்து இந்த ஏப்போ வர்ற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முக்கியமா உடற்பயிற்சி நல்லா பண்ணணும். ரெகுலரா வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த ஃபேட்டி லிவர் போகாம ஜீரணத்தன்மையை நம்ம நல்லா கண்ட்ரோல் வச்சுட்டு இந்த ஏப்பம் வர்றதை நம்ம கம்மி பண்ணலாம். பட் ஆனாலும் சில சமயம் நிறைய டைம்ஸ் மெடிசனோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். ஃபேட்டி லிவரை ஹோமியோபதியில ரொம்ப நல்லா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டேஜஸ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு, முந்தின ஸ்டேஜுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் லிவருக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது ஆனா தொடர்ச்சியா நம்ம மெடிசன்ஸ் சாப்பிடணும். அந்த டைஜஷன்ல நிறைய இஷ்யூஸ் வரும். நிறைய பேருக்கு சாப்பிடும் போதே எதுக்களிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இருக்கவங்களுக்கு, உடல் பருமனா இருக்கவங்களுக்கு ஜிஆர்டியும் சேர்த்து இருக்கும். ஜிஆர்டினா கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சாப்பிட்டாலுமே நமக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கனால பக்கத்துல நம்மளுக்கு அந்த ஸ்டொமக்ல இருந்து தான் நமக்கு டைஜஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற சாப்பாடு வயிறுக்கு போகும், வயிறுல இருந்து கல்லீரல்
கல்லீரலுக்கு போகும். கல்லீரல்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஸ்டொமக்லயும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். முக்கியமா வந்து இந்த GERD வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். அடிக்கடி வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு எதுக்களிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வயிறு வந்து பிளாட்டிங் இருக்கு, வயிறுல வந்து காத்து அடைச்ச மாதிரி இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கு, உடம்பு ஃபுல்லா வயிறுல வந்து ரொம்ப குத்துற மாதிரி இருக்கு, முதுகு பக்கம் ஷோல்டர் பக்கம்லாம் எனக்கு குத்துற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவரோட சிம்டம் தான். ஸோ நிறைய பேருக்கு இதோட சேர்த்து, இது ஏப்பத்தோட சேர்த்து தலைவலி கூட சில பேருக்கு வரும், ரைட் சைடு ஹெட்டேக்கும் வரும். இதுவுமே வந்து ஃபேட்டி லிவரோட சேர்ந்தது தான். நிறைய இஷ்யூஸ் வந்து முக்கியமா ஏப்பத்தை தவிர்த்து நிறைய பேருக்கு வந்து ஈவன் வந்து ஃபேட்டி லிவர்னால ப்ரெஷர் கூட கூடும். ஸோ இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு. ஸோ முக்கியமா ரொம்ப எவிடென்ட்டா தெரியறது இந்த ஏப்பம் தான். நம்ம வந்து யோசிப்போம், அடிக்கடி ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, என்ன சாப்பிட்டாலுமே ஏப்பம் வந்துட்டே இருக்கு, முக்கியமா நான்வெஜ் ஆயில் ஐட்டம்லாம் என்னால சாப்பிடவே முடியல அப்படின்னா ஃபேட்டி லிவர் ஒரு ரீசனா இருக்கலாம். நீங்க இந்த இந்த ஆங்கிள் நீங்க உங்களுக்கு யோசிக்கல அப்படின்னா நீங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கலாம். அப்படி ஃபேட்டி லிவர் இருந்தது அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஹோமியோபதியில ஒரு நல்ல மருந்து எல்லாம் இருக்கு. நம்ம அதை வந்து சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்ம அதை. ஸோ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டி லிவருக்கும் இந்த ஏப்பத்துக்கும் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். 1 மந்த்லயே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். நீங்க வந்து எவ்வளவு அடிக்கடி ஏப்பம் போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப எவ்வளவு அளவுக்கு ஆக்டிவா இருக்கீங்க, ஸோ எந்த அளவுக்கு உங்களோட பாடியில வந்து அந்த ஜீரணத்தன்மை வந்து நமக்கு கூடி இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரொடக்டிவிட்டியா இருக்கீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் 1 மந்த்லயே. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்டே கிடையாது, எந்த விதத்திலயும் உங்களுக்கு வந்து பக்க விளைவுகளே கிடையாது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நேச்சுரல் மெடிசன்ஸ் தான். எல்லாமே இயற்கையா வந்து செடியில இருந்தும் உங்களுக்கு வந்து அனிமல்ஸ்ல உங்களுக்கு மினரல்ஸ் தான் வந்து எடுக்கிறனால எந்த விதத்திலயும் உங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. முக்கியமா பத்தியம் கிடையாது. இந்த மருந்து சாப்பிடும் போது நீங்க கண்டிப்பா இந்த சாப்பாடு ஐட்டத்துல அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற பத்தியமும் கிடையாது. ஸோ ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ரொம்ப அடுக்கு ஏப்பமா வருது, இல்ல ஃபேட்டி லிவர்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் டைஜஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க தாராளமா நீங்க ஹோமியோபதி எடுத்து இதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.